தன் கையிலே ஒரு ஓடி இருக்கிறது, அடுத்தது பக்கத்தில் ஒரு நாய் இருக்கிறது. நான் குடும்பஸ்தனாகி விட்டேன், எல்லாத்தையும் துறந்த பிறகு இதெல்லாம் எதற்கு என்று சொல்லி அந்த கோபத்தோடு கையில் இருக்கும் ஓட்டை எடுத்து அந்த நாய் மீது எரிந்து விடுகின்றார். அந்த நாயும் இறந்து விடுகிறது. பிறகு அந்த நாயானது காசிராஜன் குடும்பத்திலே ஒரு மகளாக பிறந்து காசிராஜன் மகளாக இருக்கும் பொழுது அவள் சொல்கிறாள், நான் ஒருவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் அது பத்திரகிரியார் மட்டுமே, அவர் மூலம்தான் நான் அந்த உன்னத நிலையை அடைந்தேன், அதனால அவரிடம் என்னை இழுத்து செல்லு என்று சொல்கின்றாள். காசிராஜனும் தன் மகளுடன் பத்திரகிரியார் அருகே வரும்பொழுது அந்த ஜோதிகள் கலந்து ஐக்கியமாகி விடுகின்றார். இந்த செய்தியை கேட்ட பிறகு பட்டினத்தாருக்கு அவருக்கு இறைவனுடன் ஐக்கியமாகி விட்டார் பத்திரகிரியாரும் அந்த காசிராஜனுடைய மகளும். எனக்கு எப்பொழுது என்று கேட்கின்றார். அப்பொழுது ஒரு அசரீரி வருகிறது, ஒற்றியூருக்கு போ, அங்கே பேய் கரும்பு அந்த இடத்தில் இனிக்கும், அந்த இடத்துல உன்னை ஆட்கொள்வார் அரசன் என்று. சோ அதன் காரணமாக அவர் என்ன பண்றாருனாக்க ஒற்றியூருக்கு வருகின்றார். அங்கே கரும்பு தோட்டங்கள் இருக்கின்றன, கடற்கரை இருக்கிறது, அந்த இடத்துல இறைவன் ஆட்கொள்வார் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. அந்த நேரத்தில் கடல் மண்ணை எடுத்து அவர் கையில் எடுக்கும் பொழுது அந்த கடல் மண்ணெல்லாம் சர்க்கரையாக மாறுகின்றது. அங்கிருக்கும் சிறுவர்களுக்கெல்லாம் அந்த சர்க்கரையை அவர் பிரசாதமாக குடிக்கிறார்.